ஒரு தேசம் பல தலைமுறையா சொந்த மண்ணை விட்டுட்டு இங்கேயோ ஒரு இடத்துல அப்புறம் மெதுவா ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து திரும்பவும் உருவாகுது. யோசிச்சு பார்க்க முடியுதா அவங்களால? இது ஏதோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை மட்டும் இல்ல. தொலைஞ்சு போன கோத்திரங்கள் திரும்ப வர்றது மூலமா இந்த பயணம் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. வாங்க, அந்த நம்ப முடியாத கதையோட தொடக்கத்தை நாம இப்போ பார்க்கலாம். இதுதான் நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. அப்போ ஒரு தேசத்தை திரும்பவும் கட்டி எழுப்பணும்னா அதுக்கு என்னதான் தேவை? வெறும் செங்கல்லும் ஆட்களும் இருந்தா போதுமா, இல்ல அதுக்கும் மேல ஏதாச்சும் தேவையா? வாங்க, பாபிலோனிய அடிமைத்தனத்துக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் எப்படி திரும்ப வந்துச்சுங்கிற கதையிலிருந்து இதுக்கான பதில தேடுவோம். முதல்ல அங்க நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பாத்திரலாம். 70 வருஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனோட முழு ஆயுள் காலமே அவ்வளவுதான். மக்கள் அவங்க வீடுகளை, அவங்க அடையாளத்தை எல்லாத்தையும் இழந்திருந்தாங்க. அவங்களோட தலைநகரம் எருசலேம் ஒரு இடிபாடு குவியல். நிறைய பேருக்கு அவ்வளவுதான், நம்ம தேசம் இனிமே எழவே எழாதுன்னு ஒரு நம்பிக்கையின்மை பரவி இருந்துச்சு. ஆனா வரலாறுல எப்பவுமே சில திருப்பு முனைகள் இருக்கும் இல்லையா? அப்படி ஒன்றுதான் இங்கேயும் நடந்துச்சு. பெர்ஷிய பேரரசு வந்ததும் மொத்த கதையும் மாறிப்போச்சு. இப்போ அந்த தேசத்தோட ஆன்மீக இதயத்தை திரும்பவும் கட்டுறதுல கவனம் செலுத்தின முதல் திரும்புதலை பத்தி நாம பார்க்க போறோம். எல்லாம் ஆரம்பிச்சது மகா கோரேஸ் மன்னரோட ஒரு சரித்திர பிரசித்தி பெற்ற ஆணையிலிருந்தான். செருபாபேல் மற்றும் யெஷுவாவோட தலைமையில முதல் குழு கிளம்பிச்சு. மனசுல ஒரே நம்பிக்கை, அவங்களோட ஒரே ஒரு பணி, கடவுளோட வீடான அந்த ஆலயத்தை திரும்பவும் கட்டுறது. இந்த திரும்புதல்ல வந்த கூட்டத்தோட அளவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 50,000 பேர். இன்னைக்கு ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமே நிரம்பி வழிகிற மாதிரி ஒரு கூட்டம். அவ்வளவு பேரும் அவங்க பாழடைஞ்ச தாய்நாட்டுக்கு திரும்ப வந்தாங்க. ஆனா இது ஒன்னும் ஒரே ராத்திரியில நடந்த மேஜிக் இல்ல. இந்த டைம்லைனை பாத்தீங்கனாலே தெரியும், அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. இது எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புள்ள ஒரு திட்டம் பாருங்க. முதல் குழு திரும்பி வந்து ஆலயத்தையும் கட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 80 வருஷம், ஒரு பெரிய இடைவெளி, ஒரு நீண்ட அமைதியான காலம். சும்மா இந்த நம்பரை மனசுல வச்சுக்கோங்க. 80 வருஷத்துல என்னெல்லாம் நடந்திருக்கும்? ஒரு முழு தலைமுறையே பிறந்து வாழ்ந்து மறைஞ்சிருப்பாங்க. ஆனாலும் அந்த தேசத்தை திரும்ப கட்டுற வேலை இன்னும் முடியவே இல்ல. இதுக்கு எவ்வளவு பொறுமையும் விடாமுயற்சியும் தேவைப்பட்டிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப நாம கதையோட 2வது கட்டத்துக்கு வரோம். இங்க கவனம் கட்டிடங்கள் மேல இல்ல, மக்கள் மேல திரும்புது. அவங்களோட ஆன்மீக சமூக கட்டமைப்பு மேல. இந்த முறை ஒரு புதிய பெர்ஷியா மன்னனோட ஆதரவோட எஸ்ரான்னு ஒரு வேத அறிஞர் வராரு. இவரோட வேலை ரொம்பவே வித்தியாசமானது. அவரோட நோக்கம் செங்கல்லால கட்டுறது இல்ல, கடவுளோட சட்டத்தை வச்சு மக்களோட மனசையும் அடையாளத்தையும் திரும்ப கட்டுறது. முதல் தடவை வந்த அந்த பெரிய கூட்டத்தோடு ஒப்பிடும்போது இந்த 2வது அலை ரொம்பவே சின்னது. வெறும் 5000 பேர் தான். ஏன்னா இதுக்கு ஒரு குறிப்பான நோக்கம் இருந்துச்சு. ஆன்மீக ரீதியா மக்களை சீர்திருத்தணுங்கிற ஒரு நோக்கத்தோட வந்த ஒரு குழு. சொல்லப்போனா எஸ்ராவோட வேலை அந்த சமூகத்தோட ஆன்மாவை திரும்பவும் உயிர்ப்பிக்கிறது தான். கடவுளோட சட்டத்தை மறுபடியும் அவங்க வாழ்க்கையோட மையமா மாத்தினாரு. இது வெறும் உடம்பளவுல ஊருக்கு திரும்புறதில்ல, மனசளவுல ஆன்மீக அளவுல ஒரு மறுபிறப்பு. இப்போ கதையோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஒரு தேசத்துக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் அடையாளம். நெகேமியான ஒருத்தர் பெர்ஷிய மன்னர்கிட்ட ஒரு பெரிய பதவியில இருந்தாரு. ஆனா அவரோட மனசெல்லாம் தன்னோட சொந்த ஊரான எருசலேம்ல இடிஞ்சு கிடக்கிற மதில்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ மன்னரோட ஆளுநரா அந்த வேலையோட கடைசி கட்டத்தை முடிக்க வந்தாரு. 3வது தடவை வந்தது ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இல்ல, அது ஒரு ஸ்பெஷல் டீம். ஒரு முக்கியமான அவசரமான வேலையை முடிக்க வந்த ஒரு நிர்வாகம் மற்றும் கட்டுமான குழு. அவங்களோட ஒரே இலக்கு அந்த பாதுகாப்பு மதில்களை திரும்பவும் எழுப்புறது. இதுதான் இந்த கதையிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சுத்தி அவ்வளோ எதிர்ப்புகள், ஆனாலும் வெறும் 52 நாள்ல, வெறும் 52 நாள்ல அந்த மொத்த நகரத்தோட பாதுகாப்பு மதிலையும் கட்டி முடிச்சாங்க. இது அவங்க அர்ப்பணிப்பையும் ஒரு திறமையான தலைமையையும் காட்டுது. சரி, நாம இப்போ 3 தனித்தனி அலைகளா பார்த்த இந்த நிகழ்வுகளை ஒன்னா சேர்த்து பார்ப்போம். அப்போதான் முழு படமும் நமக்கு புரியும். இந்த அட்டவணையை பாருங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துல நடந்த இந்த முழு கதையும் ரொம்ப தெளிவா புரியும். முதல்ல செருபாபேல் வழிபாட்டுக்கு ஒரு இடத்தை, அதாவது ஆலயத்தை கட்டினார். அப்புறம் ஒரு 80 வருஷத்துக்கு அப்புறம் எஸ்ரா வந்து அந்த மக்களோட மனசையும் அடையாளத்தையும் சட்டத்தின் மூலமா கட்டினார். கடைசியா நெகேமியா வந்து அந்த மக்களுக்கும் அந்த ஆலயத்துக்கும் தேவையான பாதுகாப்பை, அதாவது மதில்களை கட்டினார். அப்ப பாருங்க, இது எவ்வளவு அழகா ஒன்னோட ஒன்னு பொருந்துதுன்னு. ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமையடையாது. வழிபாட்டுக்கு ஆலயம், அடையாளத்துக்கு சட்டம், பாதுகாப்புக்கு மதில்கள். இந்த 3ம் சேர்ந்தப்போதான் அழிஞ்சு போனதா நினைச்ச ஒரு தேசம் திரும்பவும் உயிர் பெற்று எழுந்துச்சு. ஒரு தேசம் கிட்டத்தட்ட 100 வருஷத்துல திரும்பவும் கட்டப்பட்டது. சரிதான்.
ஆனா ஒரு கேள்வி இருக்கு. ஒரு மக்களோட தன்னோட தாய்நாட்டுக்கு திரும்புற அந்த பயணம், அதுக்கு என்னைக்காவது ஒரு முடிவு இருக்குமா? இல்ல அது ஒரு தொடர்கதையா? இந்த வரலாற்று நிகழ்வு நம்மள இந்த மாதிரி பெரிய விஷயங்களை பத்தி யோசிக்க வைக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?